வணக்கம் நண்பர்களே. துளசி ஒரு மிக சிறந்த மருத்துவ குணம் மிக்க ஒரு செடின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இதில் பல்வேறு வகை இருந்தாலும் இளம் பச்சையா பெரிய இலைகளாக இருக்கிற ராம துளசியும், கரும்பச்சையா சிறிய இலைகள் இருக்கிற கிருஷ்ண துளசியும் இந்தியாவில் நீங்கள் பரவலாக பார்க்கலாம். இந்த துளசி செடி ஹிந்து இறை வழிபாட்டில் ஒரு முக்கிய இடம் பிடித்திருக்கிறது. விஷ்ணு பகவான் அல்லது அவருடைய அவதாரங்களுக்கு நம்ம துளசியை வச்சு பூஜை பண்ணலாம். பொதுவாக பிள்ளையாருக்கோ சிவலிங்கத்துக்கோ துளசி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு நம்ம பார்க்கலாம். துளசிக்கு விஷ்ணு பிரியைன்னு ஒரு பேர் உண்டு. துளசி தேவி ஒரு பெண் ரூபத்தில் பூமியில் வளர்ந்து வந்தாங்க, பிருந்தான்ற பேரில். அப்போது அவங்களுக்கு விஷ்ணு பகவான் மீது அளவு கடந்த பக்தி. விஷ்ணு பகவானும் ஜலந்தரன் என்ற ஒரு அரக்கனை அழிக்க விருந்தாவை ஒரு பாத்திரமாக உபயோகித்து பிறகு விருந்தாவை அவருடன் அழைத்து செல்கிறார். அப்போ அந்த விருந்தான்ற பெண்ணுடைய உடல் இந்த பூமியில விழுது. அது நேபாளில் இருக்கும் கந்தகி நதியாக ஓடிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அவங்களோட முடி பூமி முழுக்க பரவி துளசி செடியா பூமியிலே இருக்கிறதுன்றது ஐதீகம். அவங்களுக்கு விஷ்ணு பகவான் மேலே இருக்கிற பாசத்தினால விஷ்ணு பகவானும் சாலகிராமம்ன்ற ஒரு கல் வடிவத்தில் அவங்களுடைய இந்த கந்தகி நதியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படிப்பட்ட விஷ்ணு பிரியையான துளசியை விஷ்ணு பாதங்களில் மட்டுமே வைக்க வேண்டும் என்பதால் தான் நம்ம மற்ற கடவுளுக்கு துளசி வைக்க வேணாம் அப்படின்றோம். இந்த துளசி செடியை நீங்கள் கண்ணால் பார்த்தாலும் சரி, மனசால் நினச்சாலோ அல்லது அதை விதைத்து தண்ணி ஊற்றி வளர்த்தினாலோ மிக மிக நல்லது. நீங்கள் உங்கள் வீட்டில் துளசி வளர்க்குறதா இருந்தால் அதை மாடத்துலேயோ பூந்தொட்டிலையோ வைக்கிறதா இருந்தால் வடக்கு கிழக்கு பாகத்தில் வைக்கிறது தவிர்க்கலாம். இப்படிப்பட்ட புனிதமான ஒரு செடியை வணங்கி நல்வாழ்வு பெற எனது வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வம் ஆண்டாள் சமர்ப்பணம். நன்றி, வணக்கம்.